முடிச்சிருங்க. இந்த ஆண்டியை கூப்பிடலாம்ல? ஃபங்க்ஷன் கூப்பிடட்டுமா? நீங்களே சொல்லுங்க. சரி, கரெக்டா வந்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க, சரியா? சரி சரி கொடுங்க, நான் சொல்றேன். இந்தா. சரி, என்னாச்சு? வரேன்ட்டாங்க. என்னம்மா ராணி வளர், அப்படி என்ன ரெண்டு பேரும் பரபரப்பா போன்ல பேசிட்டு இருக்கீங்க? விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? இருங்க இருங்க. அக்கா, ஆமாக்கா, இன்னைக்கு ஈவினிங் வீட்ல பூஜை பண்றோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும், சரியா? ராணி, ஏய் இவ்வளவு பரபரப்பா இருக்க? நானும் அதத்தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கப்பா. சொல்ல மாட்டேங்கிறாளா? இருங்க, ராணி, உங்க ரெண்டு என்ன? பேருக்கும் நான் சொல்றேன். யோ தாடிகாரா, இன்னைக்கு நம்ம வீட்ல சாயங்காலம் வரலட்சுமி பூஜை இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துரு. அங்க இருந்து லேட்டா கிளம்பி டிராபிக்ல மாட்டிக்காத. சரி சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏய், கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு மருந்து மாத்திரைலாம் ஒழுங்கா போட்டுக்கோ, மறந்துடாத. அத்தை இவகிட்ட சொல்லுங்க. நான் எப்படி சாப்பிடுவேன்? இன்னைக்கு நான் விரதம் இருக்க போறேன்யா. சாயங்காலம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு அப்பால நான் மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறேன். ஏன் ராணி இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? யோ, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? பொம்மி அக்காவே நேர்ல வந்து இந்த தாலிய உன்னாண்ட கொடுத்து என் கழுத்துல கட்ட சொன்னா அப்ப நீ கட்டுவியா? நீ சொல்ற மாதிரியே பொம்மியே வந்து உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லி எடுத்து கொடுத்தானா எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம கண்டிப்பா உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். இந்த பாரு, அதுக்கோசரம் நான் எம்மா நாள் வேணாலும் பூஜை பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சரி, நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்ட. சரி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மறந்துட போற, சீக்கிரமா வந்துரு. சரி, கரெக்டா வந்துடுறேன். ஓகே அத்தை, வரேன். சித்தார்த், பத்திரம். சரி, என்னென்ன வாங்கணும்னு சொல்லு. நான் அதெல்லாம் நான் எடுத்து வச்சிடறேன். வாழையில ஏதாவது வந்துரும். வேலை சொல்லுங்கம்மா, நானும் செய்யறேன். ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க வேடிக்கை பார்த்தாலே போதும். என்னம்மா ராணி,